முதல்வர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த பிறகு ஓபிஎஸ் போய் பாக்குறாரு, பிரேமலதா அவங்க போய் பாக்குறாங்க. சரி விடுங்க, உடம்பு சரியில்லாதவரை பாக்குறாங்க அப்படின்னு நாம நினைச்சா, அந்த சாக்குல இவரு கூட்டணிக்கான அஸ்திவாரத்தை பலப்படுத்துக்கிறதுக்கான வேலையை பாக்குறாரு. நான் என்ன போன்றவர்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நேத்து ஒரு நடிகை முதலமைச்சரை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக இவர் போய் முதலமைச்சர் போய் அவங்க வீடு தேடி போய் பாக்குறாரு. சென்னை நகரத்தை சுத்தம் செய்யக்கூடிய மக்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க. முதலமைச்சரோட வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு கேட்கிறாங்க. இதுக்கு எல்லாம் பதில் சொல்ல நேரம் கிடையாது. நேர்ல வந்து பாக்குறதுக்கு முதல்வருக்கு நேரம் கிடையாது. முதலமைச்சருக்கு முன்னாள் நடிகையை போய் பார்க்க மட்டும் நேரம் இருக்கா அப்படின்னு அந்த தொழிலாளர்கள் சார்பா கேட்க வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு நாம தள்ளப்பட்டு இருக்கிறோம். முதலமைச்சர் வரல, சரி. சென்னை மாநகராட்சி வாசல்ல உட்கார்ந்து போராடிக்கிட்டு ஈடுபட்டு இருக்கிறாங்களே தொழிலாளர்கள், இது வரைக்கும் எந்த அமைச்சராவது வந்து நேர்ல வந்து பார்த்தாங்களா? தேசிய விடுமுறை, பண்டிகை விடுமுறை, வார விடுமுறை, இப்படி எந்த விடுமுறையும் இல்லாம குறிப்பா 5-6 மண்டலங்கள்ல கழிப்பறை வசதி கூட இல்லாம வேலை பார்த்திருக்கிறாங்க. அப்படி வேலை செய்த தொழிலாளர்கள் வயிற்றுல அடிக்க நினைக்கிறது நியாயமா? தேர்தலுக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிறீங்க. அடுத்து நீங்க தான் ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்கான எல்லா செயல் திட்ட வடிவங்களையும் நடைமுறைப்படுத்திக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்களோட திரு ஸ்டாலின் கிடையாது, எங்க மக்களோட திரு ஸ்டாலின் கிடையாது. அவர் யாருக்கு முதல்வரா இருக்கிறாருன்னா கார்பரேட் கம்பெனியோட முதல்வரா இருக்கிறார். அந்த கம்பெனிகள் லாபம் சம்பாதிக்கிறத ஊக்குவிக்கக்கூடிய முதல்வரா இருக்கிறார்.